OnePlus not to surprise. Why? இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு என்கிட்ட மட்டும் 3 ரீசன்ஸ் இருக்குது. இந்த 3 ரீசன்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ரிவ்யூவோ இல்லை ஒரு ஓவர்வியூவோ கிடையாது. இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹே கைஸ், நீங்கள் பார்த்து AppaTecher, நான் மதிரேஜ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் 2 தான் OnePlusோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் MediaTek ப்ராசஸரோட வரதுக்கு. இதுக்கு முன்னாடியான OnePlus 1ல இருந்து OnePlus 9R வரைக்கும் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோட தான் வந்திருக்கு. பட் இந்த வாட்டி OnePlus MediaTekோட Dimensity 1200 அப்படின்ற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் சிப்செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்னாப்ட்ராகன் 865, 870 அளவுக்கு இருக்கும். பட் இந்த சிப்செட் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கும் சில கருத்து இருக்கும், எனக்கும் சில கருத்துக்கள் இருக்குது. ஸோ உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்னோட கருத்தை இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த MediaTek அப்படின்னு வரும்போதே எனக்கு வந்து ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. MediaTek நான் ஹீட் ஆகும், அதே மாதிரி கர்னல் கோட் கொடுக்க மாட்டாங்க, அதனால் வந்து கஸ்டம் ROMs இன்ஸ்டால் பண்ண முடியாது. இது தவிர்த்து இந்த இடத்துல MediaTek Dimensity 1200 AI அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏஐக்கு என்ன பிரயோஜனம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் நான் ஒன்றுக்கா விடை தேடினேன், கொஞ்சம் கிடச்சிது. அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஏஐக்கான பர்டிகுலர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டாஸ்க் வந்து இந்த ஏஆல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏன்றது ஒரு பேர் மட்டும் கிடையாது, நாங்கள் உண்மையிலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோன்றது OnePlus சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம அந்த கவலைப்பட்ட கஸ்டம் ROM அந்த கவலையுமே இங்கே தீர்த்திருக்காங்க தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து கர்னல் கோட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ கஸ்டம் ROMஸும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது MediaTek 1200 இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைசிங்கான மூவ். OnePlus வந்து ஒரு MediaTek ப்ராசஸருக்கு ஆஃப் பண்ணுவாங்க நான் என்றைக்கும் நினச்சதே கிடையாது. பட் இது இப்போ நடந்திருக்கு. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OnePlus Nord 2 தான் முதல் OnePlus ஸ்மார்ட் ஃபோன் டு கம் வித் ColorOS கோட் பேஸ். ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது OnePlus என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ColorOSயும் AppaTecherயும் வந்து மர்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, எங்களால் இன்னும் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக, அதே சமயத்தில் இன்னும் சீக்கிரமாக அப்டேட்ஸ் புஷ் பண்ண முடியும், அதுக்காக தான் இந்த மர்ஜ் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட R&D மர்ஜ் இது, ஓகேவா? ஸோ பட் இங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வர எல்லா OnePlus, அதாவது OnePlus Nord 2லேருந்து இனிமேல் வர எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ColorOS தான் உங்கள் ஃபோனில் கிடைக்க போகுது. எந்த OnePlus ஸ்மார்ட் ஃபோன் இதுக்கப்புறம் வாங்கினாலும் உங்களுக்கு ColorOS தான் கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி வந்ததை பற்றி இன்னும் பேசல. பட் Nord 2லேருந்து நான் அடித்து சொல்கிறேன், இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் உங்களுக்கு ColorOS தான். இப்போ அந்த ColorOSக்கு மேலே உங்களுக்கு AppaTecherஓட ஸ்கின் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி இப்போ தீம்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும். ஸோ இதுதான் நடக்க போகுது. இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இப்போது கிட்டத்தட்ட ஓவரால், அதாவது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது AppaTecherOS தான் இருக்குது. பட் உள்ளே போனால் எல்லாமே மாறி இருக்குது. செட்டிங்ஸ் போனால் இப்போ ColorOS. மெயினான விஷயம் கேமரா. OnePlusோட கேமரா சாஃப்ட்வேர் அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் இப்போது OnePlusோட கேமரா ஆப்புக்கு பதிலாக ஓப்போவோட கேமரா ஆப். ஸோ இதனால் ஏற்றுக்கவே முடியல. உண்மையிலேயே இதுவுமே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன் அப்படின்னு புரியல. ஸோ இதுவே போக போக வந்து ஓப்போட ஒரு அஃபிஷியல் சப் பிராண்டாகவே மாறிடும் போல். எப்படி ரெட்மிக்கு போக்கோ அந்த மாதிரி வந்து OnePlus மாறிடும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ColorOSோட கோட் பேஸ் யூஸ் பண்ணது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் இதனால நல்லது என்ன நடக்கும்ன்றதே இனிமேல் தான் பார்க்கணும், அப்டேட்ஸ்லாம் எப்படி தருதாங்கன்றத. பட் கெட்ட விஷயங்கள் கொஞ்சம் நிறையவே தான் இருக்குது. மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OnePlus Nord 2 வீடியோ. எஸ், ஆல் ஓவர் சோஷியல் மீடியா இந்த நியூஸ் தான். பட் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். இவ்வளோ தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா, இதுக்கு முன்னாடி டார்ச்சர் டெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க நிறைய பேர் யூடியூப்ல. அப்போல்லாம் வெடிக்கல, ஆனால் இப்போ வெடிக்குது, ஓகேவா? அதுவும் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, பாக்கெட்டில் வச்சு போயிட்டு இருக்காங்களா, வெடிஞ்சிச்சாமா. பட் இவங்க எல்லாரையுமே OnePlus வந்து போயிட்டு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, ட்விட்டர் டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து என்ன OnePlus பண்ணாங்கன்னா, ஓகே இது மாதிரி வெடிஞ்சிருக்கு, ஆனால் வந்து ஃபோனுக்குள்ளே அந்த பிரச்சனையும் இல்லை, இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால தான் வெடிஞ்சது அப்படின்னாங்க. அது எதனால வெடிஞ்சுன்னு சொல்லவே இல்லை, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், அதாவது ஒரு வெளி விஷயத்தினால தான் வெடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஃபஸ்ட் ஆள் சொல்லும்போது போய் கேட்டோடனே ட்வீட் டெலீட் பண்ணாங்க. செகண்ட் ஆளை போய் கேட்டாங்க, அவங்க ட்வீட்டை மட்டும் டெலீட் பண்ணல, அக்கௌண்ட்டே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், ட்விட்டர் விட்டே போயிட்டாங்க அவங்க. ஸோ இந்த Nord 2 வெடிக்குது அப்படின்ற விஷயத்த ஒரு பெரிய ஹைப்பாக எடுத்துக்குவானு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நிறைய டிஆர்பி ரேட்டிங்காக நிறைய பேர் வந்து அப்படியே ஏற்றி சொல்கிறாங்க. அது சும்மா லைட்டாக வெடிஞ்சு ஒன்றுமே ஆனால் கூட வெடிஞ்சு அது ஆச்சு இதாச்சுன்னு ட்ராமாக்குள்ளே போயிட்டு அங்கே அதெல்லாம் சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக அதிகபட்ச கேஸஸில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வெடிக்காது. அப்படியே வெடித்தாலும் அதுக்கு கம்பெனி வந்து ஈடு கட்டுறதுக்கோ இல்லை சேவ் பண்ணுறதுக்கோ தயாராக தான் இருப்பாங்க. பட் இந்த ரெண்டு கேஸ்லையுமே சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கு.
ஸோ வெடிக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம தள்ளி வச்சிருவோம். ஆனால் இதுவுமே எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபோன் வெடிக்குது, அது ஒரு OnePlusோட ஸ்மார்ட் ஃபோன் வெடிக்குன்றது தான் ரீசன் நான் சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இந்த 3 ரீசன்னால தான் எனக்கு OnePlus Nord 2 உண்மையிலேயே ரொம்ப சர்ப்ரைசிங்காக தெரிஞ்சது. உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருந்ததா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திப்போம். நன்றி, டாட்டா.